இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகர் விடுதலைக்காக தேவ சமூகத்தில் இருந்து கொடுக்கிறார்கள். என்னுடைய காரியத்தில் எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? ஆவியானவர் என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறாராம். நான் அவருடைய சமூகத்தில் தானே இருந்து கொடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வியாதியில் ஒரு விடுதலை வரவில்லை. என்னுடைய கடன் பாரத்தில் ஒரு விடுதலை வரவில்லை. என்னுடைய பிள்ளையின் விஷயத்தில் ஒரு விடுதலை சம்பவிக்கவில்லை. என்னுடைய ஊழியத்தில் ஒரு விடுதலை சம்பவிக்கவில்லை. இவையெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று தேவனை நோக்கியே முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் வெள்ளம் போல சத்துரு வரும்போது அதை அணை கட்டுவதற்கு யாராலும் முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவேன். அவனை உன் குடும்பத்தில் வரவிடாமல் உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். நமக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மோடு கூட இருப்பார். எந்த சத்துருவின் கரத்துக்குள்ளும் நம்மை விட்டு கொடுக்காத தேவனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்கள் ஒரு சோதனை, ஒரு வேதனை, ஒரு நிந்தை, ஒரு அவமானம் வந்தவுடன் கர்த்தரை மறுதலித்து கொண்டு வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். எப்பொழுது தேவனை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது தேவனை மறுதலிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதே சத்துருவானவன் நம் குடும்பங்களுக்குள் நுழைந்து பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து போடுகிறான். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அடுத்த காரியம் செய்ய முடியாதபடிக்கு, தேவ சமூகத்தில் இருந்து கொடுக்க முடியாதபடிக்கு பல வேதனைகளையும் துன்பங்களையும் சத்துரு கொண்டு வந்து போடும்போது ஆண்டவரேன்னு நீ கூப்பிடும்போது அவர் சொல்லுகிறார், நான் சத்துருவுக்கு விரோதமாய் கொடியேற்றுவேன். அவன் உனக்கு விரோதமாய் எழுப்பி வரும்போது நான் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவேன். அவன் வெள்ளம் போல வரட்டும், காற்றை போல வரட்டும், எத்தீங்கை போல வரட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் கொந்தளித்து வரும்போது நான் அவனுக்கு விரோதமாய் நின்று கொடியேற்றுவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ என்னுடைய காரியம் நடக்கலை, என்னுடைய காரியம் ஜெயமாய் மாறலை, நான் வருடங்களாய் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன். என்னுடைய பிரச்சனைக்காக இருந்து கொடுக்கிறேன், என்னுடைய போராட்டத்துக்காக இருந்து கொடுக்கிறேன், என்னுடைய தொழிலுக்காக இருந்து கொடுக்கிறேன், என்னுடைய ஊழியத்துக்காக இருந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், நான் சத்துரு உன்னை தொடாதபடிக்கு நான் அவனை எதிர்த்து கொண்டு நிற்கிறேன். அவன் உன்னை மோதி அடிப்பதற்காக, பலமுறை உன் ஜீவனை வாங்குவதற்காக உனக்கு எதிரிடையாக வந்த போதிலும் உயிர் தந்தவர் நான், ஜீவன் தந்தவர் நான். உன்னை நான் விட்டு கொடுக்காமல் என்னுடைய கரத்துக்குள்ளாடியே வைத்து கொண்டு உன்னை நான் அனுதினமும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். மகளே, உன்னுடைய காரியத்தை நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறேன். நான் செய்கிறதை உன் கண்கள் காணவில்லை, உன் இருதயம் நினைக்கவில்லை, உன் சிந்தையில் தோன்றவில்லை. ஆனாலும் அந்த காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்படும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த காரியம்தான்ப்பா நடந்து கொண்டிருக்கிறது, சத்துருவின் கிரியை என்னுடைய குடும்பத்தில் ஆழமாய் இறங்கி நிற்கிறது ஆண்டவரே, அப்பா நான் எப்படி வெளியேற்றப்படுவேன்? இந்த வார்த்தைகள் கேட்கப்படும் போது இந்த வார்த்தை எனக்குண்டான வார்த்தை
மறித்தான் என்று எத்தனை தேவ பிள்ளைகள் பிடித்து கொண்டு ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் குடும்பங்களில் வெளிப்படுத்துவேன் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்களா ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக முறை வெள்ளம் போல எங்கள் குடும்பத்தில் மோதி அடித்த சத்துருக்கள் உண்டு ஆண்டவரே. கடன் என்கிற சத்துரு உண்டு, போராட்டம் என்கிற சத்துரு உண்டு ஆண்டவரே, வியாதி என்கிற சத்துரு உண்டு. இப்படி பல வகையான சத்துருக்கள் எங்கள் குடும்பங்களை சூழ்ந்து நின்ற போதிலும் கூட, எங்களை பலனில்லாமல் ஆக்கின போதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்குள்ளாடி வந்து அந்த சத்துருவை முறியடித்து, வெள்ளம் போல வருகிற சத்துருவை முறியடித்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொடியேற்றுகிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. இந்த காலை பகுதியில் எத்தனை பேர் வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் கொந்தளித்து எழும்புகிற அலைகளை தேவன் ஓய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி எந்த சத்துருவும் அந்த குடும்பத்தை தொடக்கூடாது. தேவன் அக்கினி மதிலாய் பாதுகாப்பாய் கேடகமாய் அந்த இடத்தை சூழ்ந்து நிற்கும்படியாய், அவர்களுடைய கூடாரத்தை சூழ்ந்து நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல மகிமையாய் இறங்கட்டும். உம்முடைய பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியானவர் தாமே அப்பா, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சத்ருக்களை முறியடித்து தேவன் கொடியேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.